அதுவரை அடக்கி வைத்திருந்த பிள்ளை பாசம் மீதூர அவள் ஆர்வத்தோடு, அண்ணா, பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? நன்றாக படிக்கிறார்களா என்று கேட்டாள். எல்லாம் பழைய கதைதான். நாகசாமி நன்றாக படிக்கிறான். வெங்கடராமன் எப்பொழுதும் போல முருங்கை மரத்து வேதாளமாகத்தான் இருக்கிறான் என்றார் சுரத்தில்லாமல் அவர். அது கேட்டு அழகம்மா கவலைக்குள்ளானாள். அவள் வருத்தத்தோடு, என்னென்னா சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. வெங்கடராமன் படிப்பிலே இன்னும் அசம்பந்தமாகத்தான் இருக்கிறானா என்று கேட்டாள். ஆமாம் அழகம்மா, பள்ளிக்கு போன நேரம் தவிர மற்ற நேரத்திலே அவன் புத்தகத்தை பார்க்கிறதில்லை. வழக்கம் போல பையன்களை கூட்டி வைத்து கொண்டு விளையாடி கொண்டு தான் இருக்கிறான். மலைக்கோட்டையில் உள்ள ரகசிய வழிகளெல்லாம் அவனுக்கு நன்றாக தெரியுமாம். போய் ஒளிந்து கொண்டால் யாராலும் அவனை கண்டுபிடிக்க முடியாதாம். என்ன கூட்டு பார்த்தாயா? என்று விரக்தியும் வேடிக்கையுமாக சொன்னார் அவர். ஐயோ, குழந்தை என்ன இப்படியெல்லாம் பண்ணுகிறானே ஈஸ்வரா என்றாள். இவ்வளவு தானா? அங்கே அவன் நிறையவே அழிச்சாட்டியம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்றார். அழகம்மா அது கேட்டு பதற்றத்துடன், இன்னும் என்னென்னா சொல்லப் போகிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு அவர், பதற்றப்படாமல் கேள். அவனுடைய வாத்தியார் டிவி கிருஷ்ணய்யர் பாடம் படிக்கவில்லை என்று அவனை பெஞ்சு மேலே ஏறி நிற்கச் சொல்லியிருக்கிறார். உடனே நம் பிள்ளையாண்டான் அவரை ஒரு மாதிரியாக முறைத்து பார்த்திருக்கிறான். அவ்வளவுதான். வாத்தியார் பயந்து போய், நீ பெஞ்சு மேலே ஏற வேண்டாம், பேசாமல் உன் இடத்திலேயே உட்கார் என்று சொல்லிவிட்டாராம். நம் பிள்ளை லட்சணத்தை பார்த்தாயா? இது எப்படி இருக்கிறது என்றார்.